நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவருடைய கடைசி காலகட்டங்கள் எப்படிப்பட்டது சார்? திரைப்பட பாடல் எழுதுவதை விட தனித்து நிற்கிறார் போல் நிறைய காவியங்கள் பாடணும்னு ஆசைப்பட்டார். காஞ்சி பெரியவரை பற்றி, ஆதிசங்கரரை பற்றி, ஏன்னா ரொம்ப ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டார் அப்பா. அவருக்கு சினிமா பாடலை விட தனித்து நிற்கிறார் போல் இலக்கிய வேலைகள் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டார். பட் பண்ணலை. ஆனால் தவறாக கணிக்கப்பட்டது. அவருடைய திரைப்பட பாடல்கள் கொஞ்ச காலத்திற்கு பிறகு நிற்காதுன்னு நினைச்சார். இல்லை, அவர் காற்று உள்ளவரை கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல் நிற்கும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு ஆதாரம். அவர் கொஞ்சம் வெளியில் சொல்லாத விஷயம், பிள்ளைங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா, டாக்டர் பட்டம் அவருக்கு யாருமே கொடுக்கல. அப்போ தான் அவர் சொன்னார், டாக்டர் பட்டம் கொடுக்காதனால் நான் மனசு கவலைப்படலை, ஆனால் தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்குற பொழுது எனக்கு யோசனையாக தான் இருக்குதுங்கிற மாதிரி அப்பா சொன்னாங்க. அதுதான் ஒருத்தர் சொன்னார், டாக்டர் பட்டம் வாங்குறவங்க வாங்கினாங்களே ஒழிய கண்ணதாசனை ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் வாங்குறது தான் ஏன் பெருமை, அது எக்கச்சக்கமான பேர் வாங்கிட்டு இருக்காங்கன்னாரு. அவருடைய உணர்வுகளை வெளியில் காட்டலைன்னா கூட எங்ககிட்ட உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதிலே மிகப்பெரிய மனிதர். அப்பாவோட நாங்கள் வாழ்ந்தது வாழ்க்கை இல்லை, அது காவியம். நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. உங்களுக்குன்னு ஏதாவது எழுதி கொடுத்துருக்காங்களா, வாழ்த்து அந்த மாதிரி பிள்ளைங்களுக்குன்னு? ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். அப்பாக்கிட்ட என்னுடைய தம்பி சகோதரன் கலைவாணன் கண்ணதாசன் சினிமாவில் இருந்தார் இல்லையா, அவர் கேட்டார், எல்லாரை பற்றியும் பாட்டு எழுதியிருக்கிறீங்க, ஏன்ப்பா என்னை பற்றி ஒரு பாட்டு கூட எழுதலைன்னு. அப்பா சொன்னார், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுதிட்டேன்டான்னாரு. அது என்னப்பா, எனக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டீங்க, என்ன பாட்டு பண்ணார்? ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுதிட்டேன்டான்னு. மனசு கஷ்டம் உண்டு, எனக்கு இன்றைக்கும் உண்டு. இவ்வளோ படங்களில் பார்த்தீங்கன்னா நான் அப்பா கூட இருக்கிற படங்கள் இருக்காது. ஏன்னா காலத்துக்கும் அவர் இருப்பார்னு நினச்சேன், கடவுள் மாதிரி. அவர் கடவுள் மாதிரி காலத்துக்கும் இருப்பார்னு நினச்சேன். அதனால் கூட நின்று ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு கூட தோணலை. ஸோ அப்போ திடீர்னு ஒரு நாள் 1977 பொங்கலுக்கு எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் பிள்ளைங்க பூராமே அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். எதுக்குன்னா ஒன்றும் இல்லை, அப்பா அம்மா 10 ரூபா கொடுப்பாங்க, அப்பா 100 ரூபா கொடுப்பார். அதனால் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். அன்றைக்கி என்னவோ தோணுச்சு, அந்த பொங்கலில் அப்பா என்னை பற்றி ஒரு கவிதை எழுதி கொடுங்க என்ன. நீங்களே படிங்க. நல்லன தேர்ந்து நலமுறை உயர்ந்து வல்லவன் என்ற வாழ்த்துறை வளர்ந்து உடல் நலம் நன்றாய் உறுப்புகள் பெரிதாய் கடலென வாழ கண்ணனை பணிவோம். கிரேட் சார். எல்லா பிள்ளைங்களுக்குமே எழுதுனாருன்னு நினச்சிக்கலாம் நம்மலாம் சந்தோஷமா. பட் ஆனால் அப்போ தோணல உங்களுக்கு, அவர் கூட நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துக்க தோணி இருக்காது. ஊருக்கு தான் செலிபிரிட்டி, நமக்கு அப்பா தோணலை, ஒரு ஃபீல் இருந்திருக்காது. பட் ஆனால் எல்லார் பெத்த பிள்ளைக்கும் உங்கள் அப்பா ஒரு லைன் எழுதியிருக்காரு, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அவ்வளோதான். ஒரு அப்பா என்ன ஆசைப்படுவார் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமம். அவரை பற்றி படிக்கிறதும் அவருடைய கவிதைகள் பாடல்களை தேடி படிக்கிறதுங்கிறது வேறு ஒரு அனுபவம். இது முற்றிலும் எங்களுக்கு இன்னொரு மாதிரியான அனுபவம். ரொம்ப நன்றி சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஆன் பிகாஃப் ஆஃப் த டீம் அண்ட் விஜய் டிவி.